friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் மாடி தோட்டம் வீடியோ போட்டப்ப நிறைய பேர் செடிகள் பத்தி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் செடி வாங்குற இடத்துல நம்ம அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிப்போமா இன்னைக்கு? நான் யூஸ்வலா மயிலாப்பூர்ல சாய்பாபா கோயில் இருக்கிற வெங்கடேஸ்வர அக்ரஹாரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு நர்சரியில இருந்து தான் வாங்குவேன். சக்திவேல் அப்படின்னு ஒரு அண்ணா கிட்ட இருந்து தான் வாங்குவேன். அழகா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டா அவர் வந்து ஒரு செடிக்கும் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாரு. வாங்க இப்போ நம்ம போய் பார்ப்போம். மயிலாப்பூர்லேருந்து மந்தவெளி பார்க்க போகிறப்ப வர்ற ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சங்கீதா ஹோட்டல் கிட்ட வர்ற ஜங்ஷனில் ரைட் கட் பண்ணி உள்ளே போனோம்னா சாய்பாபா கோவில் வரும். சாய்பாபா கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கார் இவர். ஹலோ, நான் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் சக்திவேல் மேடம். இந்த நர்சரி எப்போ நான் ஆரம்பிச்சிங்க? 3 வருஷம் ஆச்சு மேடம். அதாவது நர்சரிங்கிறது எல்லா இடத்துலையும் விற்கிறது மாதிரி தான் நம்ம நர்சரிலையும் செடி விற்கிறோம். அந்த பிளான்ட் வந்து கடைக்கு கடை வேறுபடாது, எல்லா இடத்துலையுமே உற்பத்தி ஆகிற பிளான்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வளர்க்கக்கூடிய முறையை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ செடி வந்து எங்கே வாங்குறோங்கிறத காட்டிலும் எங்கே வளர்க்குறோங்கிறது தான் முக்கியம். இப்போ மெட்ராஸை பொறுத்தளவு அதிகமாக வந்து மொட்டை மாடியிலையோ அல்லது கிரவுண்ட் தரையில் வளர்க்குறதுக்கோ வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஆமாம், அதிகமான பேர் பால்கனியில் தான் வைக்கிறாங்க. பால்கனியில் தான் அதை வளர்க்க முடியும். ஆமாம், அந்த பால்கனியில் வளர்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் வெயில் படுது, ஒரு சிலருக்கு 4 மணி நேரம் வெயில் படுது. மேக்ஸிமம் 4 மணி நேரத்துக்கு மேலே வெயில் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பால்கனியில் என்ன வளர்க்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி செடிகளை தான் வளர்க்கணும். இப்போ மற்றவங்ககிட்ட கேட்டோன்னே ஒரு சாதாரண பிளான்ட் ஒரு செம்பருத்தியை கூட இண்டோரில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்ம அப்படி இல்லை. அந்த செடியோடைய குணாதிசயங்கள், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளரும், அதுக்கு சூரிய ஒளி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வர்ற கஸ்டமர்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு தடவை உங்ககிட்ட செடி வாங்குறப்ப அதோட டிப்ஸ் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புவீங்க. நீங்க எங்க வளர்க்க போறீங்க எல்லாம் கேட்டு தான் கொடுப்பீங்க. நம்ம கொடுக்குறோம். அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஐடியாக்கள் சொல்றதுனாலதான் ஒரு சிலருக்கு அந்த ஆர்வங்கள் வந்துருது. செடி வளர்ந்தாலே ஆர்வம் வந்து, அந்த ஆர்வம் தான் நம்மகிட்ட வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பா இருக்கு. மெட்ராஸ்ல வளர்க்கக்கூடிய ஆர்வம் நிறைய இருந்தாலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. அந்த இருக்கிற கொஞ்சம் வாய்ப்புகளாவது எந்த மாதிரி பிளான்ட்டுகள் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்றதுனால தான் அவங்க வளர்க்குறாங்க. உரம்ங்கிற சப்ஜெக்டில் அதிகமான உரத்தை போட்டு அவங்க அந்த மண்ணை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம், இப்படி தான் பயன்படுத்தணும், இவ்வளோ நாளைக்கு ஒரு இடம் தான் பயன்படுத்தணும், மாதத்துக்கு ஒரு முறை தான் உரம் போடணும். அந்த மண்ணை வந்து ஃப்ரீயாக கிளறி விட்டாலே அது ஒரு உரம் போட்டதுக்கு சமம் தான். மேலே இருக்கிற மண்ணில் பாசி படியும், அது ரோலிங் ஆகிட்டாலே அந்த பாசியே உரமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெளிவாக மக்களுக்கு சொல்கிறோம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை அதன்படி அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால தான் நம்ம நர்சரியில் கொஞ்சம் நல்லா வருது அப்படிங்கிற பேர் வருது. நீங்க எங்க இருந்து நான் செடியெல்லாம் வாங்குறீங்க? எல்லாமே ஈசிஆர் ரோடு தான். அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க விக்கிறீங்க? அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான். நீங்க எல்லா நாளுமே இங்க இருப்பீங்கல்ல? எல்லா நாளுமே 7 days. காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில 7 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும். ஓகே. உங்க ஃபோன் நம்பர் நான் வாங்கி கொடுக்கலாமா இவங்களுக்கு? யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க அண்ணாவோட ஃபோன் நம்பர் தரேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது வந்து வாங்கணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். வீட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பால்கனி அளவு, ஒரு 4 தொட்டி வைக்கிற அளவு தான் இடம் இருக்கும். அதுக்கு வந்து என்ன மாதிரி செடிகள் வளர்க்கலாம்? அதாவது முதல்ல நம்ம சூஸ் பண்ணுறது வந்து துளசியை சூஸ் பண்ணணும். துளசி வந்து ஒரு நல்ல பிளான்ட். அது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் காற்று மாசுபாட்டிலேருந்து குறைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. பெரும்பாலும் குழந்தைகளுக்கு, சளிக்கு, இதுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பிளான்ட். அதனால துளசி கண்டிப்பாக இருக்கணும். இன்னொரு பிளான்ட்டு கத்தாழை வீட்டில் இருக்கணும். கத்தாழைக்கும் அதே குணாதிசயங்கள் இருக்கு. அது ஒரு பேசியல் மருந்தாகவும் பயன்படுது. அது வந்து ஒரு உடல் ஜூட்டை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் பயன்படுது. அடுத்து நம்ம 3ஆவதாக வளர்க்க வேண்டியது செம்பருத்தி. செம்பருத்தியில் நாட்டு செம்பருத்தியை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த நாட்டு செம்பருத்தியை தேர்ந்தெடுக்கிறதுனால அதில் வந்து இந்த வெள்ளை கலரில் பூச்சி விழுகும். அந்த பூச்சிக்கு வந்து நம்ம அது வராமல் இருக்கிறதுக்கு நீம் ஆயில தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே அடிச்சோம்னாலே வராது. அதனால இந்த 3 பிளான்ட்டுமே முக்கியமாக தேர்ந்தெடுக்கலாம். இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ நீம் ஆயில் போடலாம்? ஒரு மூடி நீம் ஆயில் குறைஞ்சது ஒரு 50 மில்லி அளவு தான் இருக்கணும். ஆனால் அது எண்ணெய் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகாதுல்ல? அது எப்படி மிக்ஸ் பண்றது? மிக்ஸ் ஆகத்தான் செய்யும். ஆனால் அது வந்து சிதைகிறதுனால வந்து அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த நீம் ஆயில் போயிடும். நீம் ஆயில வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆடும்போது அது சிதையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது அந்த இலை மேலே அந்த நீம் ஆயில் பற்றும், தண்ணி கீழே வடிஞ்சிடும். அந்த நீம் ஆயில் இருக்கிறதுனாலே அதுக்கு கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பூச்சி ஒட்டாது. பூச்சி வந்த பின்னாடி இந்த நீம் ஆயில் வேலை செய்யாது. பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கணும். மேக்சிமம் 15 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா தான் அது அந்த நீம் ஆயிலுக்கு பவர் இருக்கு. இல்லாட்டி அந்த நீம் ஆயில் வேலை செய்யாது. 3 செடி சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வளர்க்கணும்னா ரோஸ் வளர்த்துக்கலாம். ஏன்னா ரோஸுங்கிறது எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ரோஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ரோஸ் வந்து நாட் ரோஸ், பன்னீர் ரோஸ், காஷ்மீர் ரோஸ், இந்த மாதிரி வெரைட்டி தான் தேர்ந்தெடுக்கணும். பெரும்பாலும் பெங்களூர் ரோஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. பெங்களூர் ரோஸ் தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, அழகு மட்டும்தான். ஆனால் திரும்ப நம்மகிட்ட வந்தோடனே அது அந்த அளவுக்கு பூக்காது. ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணுறாங்க.
அது அந்த மாதிரி தேவையில்லை. நீங்க வந்து பன்னீர் ரோஸ், நாட் ரோஸ், காஷ்மீர் ரோஸ் இந்த 3 வெரைட்டில ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். ரோஸ் வந்து நல்லபடியா பூக்கும். ஆனா பெரும்பாலும் நீங்க செம்பருத்தியை லைக் பண்ணுங்க. அதுல 63 கலர் இருக்கு. நீங்க கலர் அதிகமா சூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனா செம்பருத்திங்கிறது நம்ம கிளைமேட்டும் நம்மளுக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு தன்மை. பராமரிப்பு கம்மி. அதுல அந்த பூச்சி மட்டும்தான் எதிரி. அதை நம்ம வரவிடாம தடுத்துட்டோம்னா அது மாதிரி ஒரு வெரைட்டி எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து நந்தியாவட்டம், பாரிஜாதம் இதெல்லாம் வந்து கம்மியா தொட்டி வைக்கிறவங்க வைக்க முடியாது. அதிகமா வைக்கிறவங்க தான் வைக்க முடியும். அடுத்தது காய்கறி செடி அது மாதிரி வளர்க்கறதுனா என்ன வளர்க்கலாம்? காய்கறிங்கிறதுல 4 வெரைட்டி காயில வளர்க்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய். அதுக்கடுத்து நீங்க கொடியா வளர்க்கணும்னா அவரைக்காய் வளர்க்கலாம். இப்போ கொத்து அவரைக்காய் கூட வருது, செடியிலே வளர்க்குறது மாதிரி கூட அவரைக்காய் வருது. இந்த ஐட்டத்துக்கு வந்து க்ரோ பேக் பெஸ்ட்டாக தெரியுது. க்ரோ பேக் தான். மற்றபடி மாடி தோட்டத்தில் இந்த நம்ம பீம் மாதிரி கட்டி தார்பாய் போட்டு வளர்க்குறது கூட கொஞ்சம் ஃபெயிலியர் தான், அந்த அளவுக்கு இல்லை. க்ரோ பேக் நல்லா இருக்கு. இந்த காய்கறியை மட்டும் தேர்ந்தெடுங்க. கொடி எல்லாமே ஃபெயிலியர் தான், பந்தல் போட்டு அதை பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த காய்கறியில் 4 மட்டும் செலெக்ஷன் பண்ணுங்க. அதிகமாக அந்த கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடாதீங்க. அது ஒரு ஃபெயிலியர் ஐட்டம். அது வந்து குளிர்ச்சியான பிரதேசம் தேவைப்படுது. பெரும்பாலும் கடையில் வாங்குறவங்க விதை ஒரு 20 விதை 30 விதைன்னு வெரைட்டி வாங்கிடுறாங்க. ஆனால் அது நம்ம கிளைமேட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத காலிஃப்ளவரை கூட நம்ம கிளைமேட்டில் போடுறாங்க, கேரட்டை போடுறாங்க, நூக்கில் போடுறாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது. அதனால வந்து நீங்கள் இந்த 4 காய்கறி கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் இந்த 4 வெரைட்டி மட்டும் 8 தொட்டிலோட போட்டுங்க, 10 தொட்டிலோட போட்டுங்க. ஆனால் இந்த 4 வெரைட்டியை போட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி நம்ம எந்த ஒரு பொருள் வந்தாலும் நம்ம கிளைமேட்டுக்கு, அதாவது மெட்ராஸுடைய சூழ்நிலைக்கு வருமாங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அது மாதிரி பிளான்ட் 20 பிளான்ட் 30 பிளான்ட் வைக்கிறத காட்டலையும் நம்மளுக்கு இட வசதி எவ்வளோ இருக்கோ கம்மியான பிளான்ட்டை கூட வச்சு அதை நல்லபடியாக பராமரித்து 5 பிளான்ட்டை கூட நல்லதாக வச்சு பராமரிக்கணும். சும்மா பேருக்கு நான் 20 பிளான்ட் வச்சுருக்கேன், 30 பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் 5 கூட நல்லா பராமரித்தாலே அது நல்லபடியாக ஆசைகளும் அந்த செடி மேலே ஒரு ஆர்வமும் இருக்கும். ஆமாம். கீரை வகைகள் என்னெல்லாம் வளர்க்கலாம் வீட்டில்? கீரை வகை வந்து அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரை இந்த 4மே வளர்க்கலாம். இது 4மே ஈஸி தான், வளரக்கூடிய ஒரு பொருள் தான். அதில் வந்து எல்லா கீரையுமே நீங்கள் பறிக்கிறது மாதிரி தான் வளர்க்கணும், கட் பண்ணுறது மாதிரி வளர்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு முறை கட் பண்ணிவிட்டு மறாவது முறை கட் பண்ணிங்கன்னா அந்த கீரையுடைய தன்மை குறைஞ்சிரும். அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறது தான். அதை ஒரு பக்கம் ஒரு பக்கமாக ஒரு தொட்டியில் வளர்க்குறோம்னா 4 தடவை தான் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கணும். அதை பறிச்சுட்டு அந்த தொட்டியை க்ளீன் பண்ணி திரும்பவும் மறுபடியும் அந்த விதையை போட்டு உற்பத்தி பண்ணுறது மாதிரி இருக்கணும். அதனால் வந்து திரும்ப அந்த பெரும்பாலும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. மேலே இருக்க கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அடியில் வர்ற கீரை அவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதனால வந்து அதை சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, அந்த மண்ணுல சத்து இருக்காது. தரையில வளர்க்குறது வேற, தொட்டியில வளர்க்குறது வேற. தொட்டியில வந்து 30 நாளைக்கு மட்டும் தான் அந்த மண்ணுடைய பவர் சக்தி எல்லாமே இருக்கும். திரும்ப அந்த மண்ணை பக்குவப்படுத்தி அதோட மிக்சட் பண்ணி தொழு உரங்களை மிக்சட் பண்ணி போட்டால் தான் திரும்ப அந்த மண்ணுக்கு பவர். இப்போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் மண்ணுக்கு என்னென்ன பண்றது? மண்ணு வந்து இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட மண்ணு வாங்கிக்கலாம். இந்த மண்ணை வாங்கிட்டு போய் அவங்க திரும்ப அந்த மண்ணை வந்து திரும்ப அந்த உரமா உருவாக்குறதுக்கு ஒரு மாசம் பயன்படுத்திடுறாங்க. மேற்கொண்டு அதை அடுத்த மாசம் பயன்படுத்துறதுக்கு அவங்க வீட்டில் இருக்க கழிவுகள், காய்கறி கழிவுகள் இதெல்லாம் அந்த மண்ணோட சேர்த்து போட்டு அதை கலந்து வச்சாலே அது அங்கிட்டு ஒரு 40 நாள்ல அது திரும்ப அந்த மண் வந்து ஒரு உயிரணு உள்ள மண்ணாக, அதாவது வந்து உரம் மண்ணாக அது திரும்ப அந்த சக்தி அதோட பவரை திரும்ப அது ஏத்துக்கிறது. அது அந்த அளவுக்கு செய்யணும். இப்போ அந்த 40 நாளும் போட்டு வச்சுட்டு மேலே செடி வைக்கலாமா, இல்லை அதை தண்ணி வைக்க கூடாது? தனியா வச்சிடணும். செடிக்கு எப்பெல்லாம் தண்ணி ஊத்துறோமோ அப்பெல்லாம் அதுக்கும் தண்ணி ஊற்றணும். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த காய்கறி கழிவுகள் அழுகி மக்க ஆரம்பிக்கும். அந்த மண்ணோட எந்த பொருளுமே மண்ணோட சேர்ந்தா தான் மக்கும். அதனால அந்த காய்கறி கழிவோட மண்ணு சேர்க்கணும். முதல்ல சேர்த்தா தான் ஸ்மெல்லு நம்மளுக்கு வராது, அந்த வாடை வராது. புழுவே உள்ள இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அது அந்த மண்ணோட சேர்ந்து சீக்கிரத்துல மக்கக்கூடிய தன்மை. அதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம செடிக்கு எப்பெல்லாம் தண்ணி விடுறோமோ அப்போ அதுக்கும் தண்ணி விடணும். அதுதான் முக்கியம். ஓகே. உங்ககிட்ட நிறைய இங்கே குட்டி குட்டியாக நிறைய இருக்குல்ல, என்ன மாதிரியான செடியெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? இப்போ நம்மகிட்ட வந்து இண்டோர், அதாவது வந்து குரோட்டன்ஸ், அதாவது பூக்காத அழகான செடிகள். அதில் வந்து இண்டோர் ஐட்டங்கள் இருக்குது. அது வந்து வெயில் படாத இடங்கள்ல வைக்கிறது. அதுலேயே அவுட்டோர் ஐட்டங்கள் இருக்குது, அது வெயில் படக்கூடிய இடங்கள்ல வைக்கிறது. இது வந்து பூக்காத ஐட்டம், அழகு செடிகள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், பவளமல்லி, நித்தியமல்லி, துளசி, கற்பூரவல்லி, இந்த மாதிரி ஃப்ளவர் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. மெடிசினல் பிளான்ட்டுகள் நிறையா இருக்குது. மெடிசினல் பிளான்ட் வந்து எல்லா ஐட்டமும் இங்கே இல்லாட்டியும் அவங்களுக்கு வேணுங்கிற ஐட்டத்தை ஆர்டர் கொடுத்தா நாங்கள் மறுநாளே வாங்கி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார மரங்களும் நம்மகிட்ட இருக்கு. அதனால அவங்க முதல் நாள் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா மறுநாள் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். மகா வில்வம்ன்ற கூடிய ஒரு வில்வம் 13 இலை வரும்.
அந்த வில்வமும் நாங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறோம். அதுல வந்து எந்த ஒரு போர்ச்செடி ஆகாம இந்த 5 இலை 7 இலை இந்த மாதிரி எல்லாம் வராத அளவுக்கு பக்தருடைய நம்பிக்கையை பெரும்பாறு அவங்க எங்க போனாலும் அது வந்து தவறு இது இல்ல அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நாங்களும் அதை கரெக்ட் பண்ணி தான் வாங்கி கொடுக்குறோம். அது என்னன்னா மகாவில்வம்? மகாவில்வங்கிறது சிவன் கோயில்ல வச்சிருப்பாங்க, பூஜைக்கு விசேஷமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது வீட்டுல வளர்க்கலாமா? வீட்டுல வளர்க்கலாம், அதுக்கான சுத்தபத்தமா வச்சுக்கிறக்கூடிய வீடுகளா இருந்தா வளர்க்கலாம். எல்லாரும் ஒரு புழங்கக்கூடிய ஒரு இடமா இருந்தா அதை வைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் துளசி சொன்னீங்கல்ல வீட்டில் எல்லாரும் வளர்க்கலான்ட்டு, அது சில நேரம் நல்லா வருது, சில நேரம் அந்த இலையெல்லாம் சுருங்கி போய் ஒரு மாதிரி ஆயிடுதுல, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது துளசியில வந்து அஸ்வினிங்கிற ஒரு பூச்சி விழுகும், கருப்பு கலர்ல புள்ளி புள்ளியா விழுகும். இந்த கருப்பு கலர்ல புள்ளி விழுந்தாலே இலைகள் பூராமே சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த இலைகள் சுருங்குதுன்னா நம்ம போடுற மண்ணுல வந்து மணல் அதிகமா கலந்துருந்தா அந்த மாதிரி இருக்கும், அதிகமான செம்மண் கலந்துருந்தா அந்த மாதிரி இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம துளசி மாடத்துல அந்த இதை வைக்கிறோம், ஒரு தடவை பெயிண்ட் பண்ணும்போது அந்த ஒரு தடவை வச்சிருக்க துளசி மாடத்துல மரா தடவை பெயிண்ட் பண்றாங்க, பெயிண்ட் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்கிற ஓட்டை அடைச்சு போடுறாங்க பெயிண்டிங் பண்ணும்போது. அப்ப அதுல இருந்து அந்த துளசி வராம போயிருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம வீட்டுல வந்து சூழ்நிலைகள் சரியில்லை அதனாலதான் நமக்கு துளசி வரல அப்படிங்கிறாங்க. எப்பயுமே துளசி வைக்கிற மாடத்தை நம்ம சைட்ல பாக்கணும், நம்ம ஊத்துற தண்ணி வந்து வெளியில ரிலீஃப் ஆகுதா அப்படிங்கிறது. ரிலீஃப் ஆயிட்டாலே அந்த துளசி நல்லா தான் வரும். அதனால நம்ம பராமரிக்கிறவங்க அந்த நம்ம ஒரு கண்ணோட்டமா பார்க்கணும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ மணி பிளான்ட் மாதிரி எல்லாம் யார் வேணா வளர்க்குற மாதிரி இருக்கும்ல, அது இருக்கா உங்க கிட்ட? மணி பிளான்ட் இருக்கு. மணி பிளான்ட் அது இன்டோராவும் அவுட்டோராவும் வளர்க்கலாம். இன்டோர்னா தண்ணியில வாட்டர்ல போட்டு வளர்க்கலாம், அவுட்டோர்னா மண்ணுல போட்டு வளர்க்கலாம். அது வந்து ஒரு சாதாரண செடி தான், யார் வேண்டாலும் வளர்க்கலாம். இப்போ வாஸ்து செடின்னு கூட கொஞ்சம் செடியெல்லாம் ஃபேமஸா இருக்குல்ல, அதெல்லாம் என்ன செடி இருக்கா உங்க கிட்ட? வாஸ்துங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, வித்தியாசமான செடிகளுக்கு பேரு வாஸ்து. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க அதை வித்தியாசமா பார்த்து இது எந்த செடின்னு கேட்டாலே அது வாஸ்து அப்படிங்கிறது மாதிரி ஆயிருது. கேக்டஸ் வகை தான் பெரும்பாலும் வாஸ்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெரைட்டி எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அது இல்லாம நீங்க இப்ப தொட்டாச்சினிங்க எல்லாம் பார்த்தேன்னா அங்க, அதுவும் இப்ப லேட்டஸ்டா வாங்கிட்டு போறாங்க. தொட்டாச்சினிங்கன்றது வந்து தொட்டாச்சினிங்கும் கருங்க துளசியும் சேர்த்து வச்சோம்னா வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் குறையும் அப்படின்ட்டு சொல்றாங்க, ஒரு ஐதீகத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொட்டாச்சினிக்கு மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. அது வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். தொட்டாச்சினிக்கு உணர்வு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு பிளான்டாவும் இருக்கு. இப்ப துளசியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சிஜன் அதிகமாக துளசியில வர்றதுனால சுவாச கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனாலதான் காலையில பெண்கள் எந்திரிச்சோடனே அந்த துளசி மாடத்தை சுத்தி வரணும் அப்படின்னு பழைய காலத்துல ஒரு வரமுறைகள் இருந்துச்சு. அதனால வந்து அதுல சுவாசம் அதிகமா இருந்ததுனால, சுவாச பிரச்சனைகள் இருந்தாலே மனிதனுக்கு நோய் கம்மி தானே. அது மட்டும் இல்லாம இந்த தொட்டாச்சினிங்க வச்சிருக்க இடத்துல வசியத்தன்மைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, மன அழுத்தங்கள் குறையும்ங்கிறாங்க. மன அழுத்தம்ங்கிறது இன்னைக்கு அதிகமான பேருக்கு இருக்கக்கூடிய ஒண்ணு. மன அழுத்தமும் சுவாச பிரச்சனையும் குறைஞ்சாலே அந்த வீட்டுல நோய் நொடிகள் குறையத்தான் செய்யும். நோய் நொடிகள் குறைஞ்சாலே அவங்களுடைய வருமானங்கள் தங்கத்தான் செய்யும். வருமானம் தங்கினாலே கடன் பிரச்சனைகள் குறையத்தான் செய்யும். இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த மாதிரி பிளான்ட்டுகள்லாம் வளர்க்கலாம், ஆனா அந்த நம்பிக்கையோட வளர்க்கணும். அண்ணா, இங்க சாமந்தி கலர் கலரா அழகழகா இருக்குல்ல, அதை வீட்டுல வளர்க்க முடியுமா? அபார்ட்மெண்ட்ல வளர்க்க முடியுமா? அபார்ட்மெண்ட்ல வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். அது வந்து ரொம்ப ஹைட்டா வராது, அதிகமான வேர் இல்ல, இன்னும் அதிகமான பெரிய தொட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை, சுமாரான தொட்டி வச்சுக்கலாம். சாமந்தியோடைய குணாதிசயங்கள் எப்படின்னா, அக்டோபர்ல ஆரம்பிக்குது, மார்ச் எண்டுல முடிஞ்சிருது, இவ்வளவுதான் பூக்கும். இது வந்து அதோடைய குணாதிசயம். அந்த இது நமக்கு மெட்ராஸ் வந்து கந்தக பூமி, அதாவது காத்துல வந்து உப்பு கலந்துருக்கு. இந்த உப்பு கலந்ததுனால சாமந்திக்கு ஏத்துக்கிறாரு இந்த உப்பு கலந்தது. அதனால நம்மளுக்கு வந்து ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் இந்த 3 மாசம் தான் நல்லா பூக்கும். இந்த அக்டோபர்ல ஆல்ரெடி வெயிலும் காத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு பூக்காது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசம் நல்லா பூக்கும். பெரும்பாலும் சாமந்திக்கு பால்கனி தான் பெஸ்ட். மொட்டை மாடியா இருந்துச்சுன்னா ஒரு நாள் தண்ணி ஊத்தாட்டியும் சாமந்தி போயிடும். தரையா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு தடவை தான் பூக்கும். பால்கனியில் வளர்க்கக்கூடியவங்களுக்கு சாமந்தி பெஸ்ட்டு. ஆனால் 3 மாதத்துக்கு தான் வளர்க்கணும். 3 மாதத்துக்கு அது பூ இருக்கும். அதுக்கடுத்து அந்த சாமந்தியை ரிமூவ் பண்ணிடணும். அந்த சாமந்தி எடுத்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளான்ட் அந்த தொட்டியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நீங்கள் திரும்ப இன்னொரு வருஷம் வளர்க்கணும், அதுலேருந்து புரோஜனம் ஆகணும்னா இருக்காது. செடி உயிரோட இருந்தாலும் மறாத வருஷம் நம்மளுக்கு பூக்காது, செடி மட்டும்தான் வளரும். அப்ப வருஷம் நம்ம வேற செடி தான் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு 2 தொட்டியை ஒதுக்கிற வேண்டியது. அந்த 3 மாசமா அழகா இருக்கும். இப்போ மற்ற பிளான்ட் வந்து 40 நாளைக்கு 50 நாளைக்கு ஒரு பூ பூக்குது. ரோஸ், செம்பருத்தினா வாரத்துக்கு 2 பூ 3 பூ தான் பூக்கும். ஆனால் சாமந்தி இந்த 3 மாசத்துக்குமே அதுல பூ இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து அதை 3 மாசத்துக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மார்ச் எண்டில் அதை காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டு அந்த தொட்டியை நீங்க பதப்படுத்தி வேற ஏதாவது ஒரு பிளான்ட் வச்சுக்கலாம். அதனால சாமந்திக்கு அப்படிதான் செய்யணும். அது சாமந்திக்கு வந்து 30 நாளைக்கு ஒரு வட்டம் உரம் போடணும்.
அதை வந்து செடி ஹைட்டா வளர விடாம ஏற்கனவே பூத்த செடிகள்லாம் காஞ்சிரும், அந்த பூவெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி விடணும். அப்பதான் நீங்க இன்னொரு தடவை அதை வந்து அதாவது ஜனவரியில ஒரு பூ பூக்குதுன்னா மார்ச்ல ஒரு பூ பூக்கும். அப்ப 2 முறை நீங்க பாக்கணும்னா அதை கட் பண்ணி வளர்க்கணும். அது வேர்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. சாமந்தி வந்து மேல காஞ்சிருச்சே நம்ம நிலைக்கூடாது, கீழே வேர்ல இருந்து திரும்ப துளுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஆனா இங்கே கொஞ்சம் மரம் எல்லாம் கூட பாக்குறேன், யூக்கலிப்டஸ் மரம் எல்லாம், நீங்க மரம் எல்லாம் கூட கொடுக்குறீங்களா? அனைத்து விதமான மரமே கொடுக்குறோம். அவங்க எவ்வளவு உயரத்துல எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். மொத்தமா இப்ப திருமண ஆர்டர்கள்லாம் நிறைய வருது. திருமண ஆர்டர்கள்லாம் இப்ப வந்து செடி கொடுக்கறதா ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். அதுக்காக விலை கம்மியா கொடுக்குறோம். நம்ம ஒரு பிளான்ட் 15 ரூபா தான் சார்ஜ் பண்றோம். அவங்களுக்கு டிராவல் சார்ஜ் கூட இல்லை, அவங்க வீட்டிலே டோர் டெலிவரி பண்ணுவோம். சரி சரி. அந்த மாதிரி பொதுவா இந்த செடியோட விலை ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ரேஞ்சு வந்து 30 ரூபாயில இருந்து 120 ரூபாக்குள்ள இருக்கு. அது வந்து பிளான்டோடைய வளர்ச்சி, அதனுடைய குரோத்தை பொறுத்து ரேட்டு மாறுபடும். கவர், அந்த கவர் இருக்கும், அதில் 1 லிட்டரு 2 லிட்டரு 4 லிட்டரு அந்த அளவுக்கு தான் ரேட்டு மாறும். பிளான்ட் எல்லாம் ஒரே பிளான்ட் தான், வளர்ச்சியை பொறுத்து ரேட்டு. இப்போ நம்ம நர்சரிக்கு போனோடனே ஒரு பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அந்த செடியை பார்த்து வாங்கிட்டு போய்ட்றோம்ல. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த செடி அதே அழகாக அதே அளவாக பூக்க மாட்டேங்குது, அந்த கலர் வர மாட்டேங்குது, அந்த பெருசாக வர மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் என்ன? இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி தான் மேடம். இப்போ நர்சரிக்கு நம்ம கிட்ட வர்றவங்க பூராமே இந்த கேள்வியை முதல்ல கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது மருந்து போடுவீங்களா, இல்லை வேற ஏதாவது போடுவீங்களா ஸ்பெஷலாக அப்படின்னு? அதாவது வந்து இது நர்சரிங்கிறது வந்து ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. நம்ம அவங்க அடிக்கிற மருந்துகளவோ அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த டானிக்கைகளவோ நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அவங்க ஏக்கர் கணக்கில் இருக்கவங்க வாங்கலாம், ஸ்ப்ரேவில் அடிக்கலாம், நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அது வந்து எதுக்காக அவங்க அதை உபயோகப்படுத்துறாங்கன்னா, அந்த பிளான்ட்ல ஃப்ளவர் இருந்தால் மட்டும்தான் நீங்க வாங்குவீங்க, அதுக்காகத்தான் அவங்க உபயோகப்படுத்துறாங்க. நம்ம நர்சரியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ளவர் தானா, அந்த செடி தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும்தான். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பூக்கணும், அவ்வளோ பெருசா பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நாயை கட்டி போட்டு வளர்த்தோம்னா அதுக்கான தேவையான உணவுகளை அப்புறம் நம்ம தான் கொடுக்கணும். அது போலதான் தொட்டியில வளர்க்குறோம்னா அதோட வீரியம் 30 நாள் தான். அதுக்கு மேல போகும்போது நம்மளுடைய பராமரிப்பின் முறையில மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். அந்த பராமரிப்பின் முறையை நீங்க செடி வாங்குற ஒவ்வொரு நர்சரிலையும் கேளுங்க. உங்களுக்கு அவங்க சரியான பதில் கொடுத்தா மட்டும் அந்த நர்சரியில நீங்க செடி வாங்குங்க. ஏன்னா அதை வளர்க்கக்கூடிய முறை அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. உங்களுடைய பிளேஸ் எந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க. அதே மாதிரி பிளான்ட் செத்து போச்சு அப்படின்னா, அது போயிருச்சு அப்படின்னா என்ன காரணத்துக்காக போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. தண்ணி அதிகமா இருந்தாலும் போயிடும், தண்ணி ஊத்தாட்டியும் போயிடும், அதை யாராவது புடுங்கி இருந்தா கூட போயிடும். பெரும்பாலும் சிசர் வச்சு தான் வெட்டணும். கையில அதை கட் பண்ணீங்கன்னாவே கீழே இருக்க வேறு டேமேஜ் ஆயிடும். அதனால ஏன் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த பிளான்ட் வளர்க்கறதுக்கு நீங்க தயாராகிறீங்கன்னு அர்த்தம். சரி அண்ணா, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்விகளை கேட்டுட்டேன். இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு பதில் வாங்க முடியுமா? நீங்கள் பதில் சொல்வீங்களா எங்களுக்கு? கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். வந்து ஒரு கேள்வி கேட்கறத காட்டிலும் பதில் சொல்றதை காட்டிலும் கேள்வி கேட்கறதுக்கு தான் தைரியம் அதிகமா வேணும். கேள்வி கேட்கறவங்க தைரியமா இருக்கிறாங்கன்னா பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி சரி. இல்லை, நிறைய டவுட் இருக்கும், இது எப்படி வளர்க்குறது அது எப்படி வளர்க்குறதுன்னு. நான் வந்து இவங்க கிட்ட கேட்குறேன், அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட் நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் திரும்ப வரட்டுமா? நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்வீங்களா? எப்போ வந்தாலும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவுதான் அவங்க மனசுல இருந்தாலும் கேள்விகள் கேட்கட்டும். இந்த அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பொல்யூஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, அதாவது காத்து மாசுபாடு நிறைய இருக்கு. அந்த காத்து மாசுபாடை ஒதுக்கணும்னா மரங்கள் மட்டுமே காரணமா இருக்க முடியாது. அனைத்து வீட்லயுமே பிளான்ட்டுகள் அதிகமா இருக்கணும். ஆக அந்த பிளான்ட் அதிகமா இருக்கணும்னா இவங்க மனசுல இருக்க கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான பதில் வேணும். அப்பதான் அந்த பிளான்ட்டுகளை இவங்க வளர்க்க முடியும். சரி சரி. குறைஞ்ச இடங்கள்ல அதிகமான பிளான்ட்டுகள்லாம் எப்படி வளர்க்கறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கலாம் நிறைய பேருக்கு தெரியல. அதனால வாங்கி வச்சு இப்ப செடி வாங்குறதே ஒரு குழப்பா வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட வீட்டுல இதனாலேயே பிரச்சனைகள் வருது. இருக்கிற பிளான்ட எப்படி அழகா பராமரிக்கிறதுங்கிறத அவங்க மனசுல தோணுன கேள்விகளை கேட்கட்டும். நான் எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.